வணக்கம் தம்பி, உனக்கு சைக்கிள் வண்டியெல்லாம் ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியும். சரி, இப்போ நேரான ரோட்டில் நீ வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா நீ எப்படி உட்காந்து வண்டியை ஓட்டுவ? நேராக உட்காந்து ஓட்டுவ. இதே வண்டி வேகமாக ஓட்டிட்டு போற ஒரு வளைவான பாதையில் திரும்பும்போது நீ என்ன ஆவ? சாய்வ. அப்போ உன்னுடைய உடல் சாயுது. நீ வேணும்னே சாயணும்னு நினைச்சு சாய்வியா, இல்லை உன்னை அறியாமையும் உன்னுடைய உடல் சாயுதா? உன்னுடைய அறியாமையும் உன்னுடைய உடல் சாயுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் உனக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த விஷயம். இதே மாதிரி சர்க்கஸ்க்குலாம் போயிருக்கீங்களா? சர்க்கஸ்ல நிறைய சாகச நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். உனக்கு என்னென்ன மாதிரி சாகச நிகழ்ச்சிகள் அதில் பிடிக்கும்? பைக் ஓட்டுவேன், நெருப்பு சுத்துறது, கூண்டுக்குள்ள பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். இதில் நீ நல்லா கவனிச்சதுன்னா தெரியும். இந்த கூண்டுக்குள்ள பைக் ஓட்டுதுன்னு சொல்ல பார்த்தியா, இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மரணக்கூண்டு அல்லது மரண கிணறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சாதாரணமாக நம்ம ரோட்டில் பைக்கை ஓட்டிட்டு போகும்போதே சில நேரங்களில் தட்டுத்தர மாதிரி வலிக்கு கீழே விழுந்துடுறோம் நம்ம. ஆனால் நல்லா கவனிச்சின்னா தெரியும், அந்த கூண்டுக்குள்ளே பைக் ஓட்டுறவங்க வந்து மேலும் கீழும் வேகமாக ஓட்டுவாங்க, சைட்லேயும் வேகமாக சுற்றுவாங்க. ஆனால் அவங்க கீழே விழுவாங்களா? விழுகிறது இல்லை. அவங்க எந்த பாதையில் சுற்றுவாங்க? நேரான வட்டப்பாதையில தான் சுற்றுவாங்க. ஆனால் அவங்க கீழே விழுவாங்களா? விழுகிறது இல்லை. ஏன் அவங்க கீழே விழுகிறது இல்லை? அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சோதனையின் மூலமாக பார்க்கலாம். வாங்க சோதனைக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சோதனையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டையில் நீர் வைத்து சுருட்டுதல். இப்போ நம்ம இந்த சோதனைக்கு எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காலண்டர் அட்டை எடுத்துட்டு அந்த அட்டையை சதுரமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சதுரமாக கட் பண்ணிவிட்டு அந்த அட்டையின் 4 பக்கத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா துளைகள் போட்டு, ஊசியை பயன்படுத்தி இல்லை கோணூசியை பயன்படுத்தி துளைகள் போட்டு 4 பக்கமும் சமமான அளவில் வந்து ஒரு கயிறோ இல்லை நூலோ கட் பண்ணி அதை நான் தராசுக்கு கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒரு தண்ணிக்கு வெப்ப குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அட்டை கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இந்த டம்ளரில் இருக்கிற அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை வந்து அட்டை கப்புக்குள்ளே ஊற்றுறேன். இந்த அட்டை கப்புக்குள்ளே இப்போ தண்ணி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ இந்த அட்டை கப்பை நீ தலைக்கு மேலே தூக்கி தலைகளாக திருப்பணும். அப்படி திருப்பினா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? தண்ணி கீழே விழுமா? சரி, விழுமா விழாதான் பார்க்கலாம். என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துச்சு. ஏன் இந்த தண்ணி கீழே விழுந்துச்சுன்னு தெரியுமா? புவியீர்ப்பு விசை. அப்போ எல்லா பொருள்களின் மீதும் புவியீர்ப்பு விசை செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த அட்டை கப்புக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியின் மீது புவியீர்ப்பு விசை செயல்பட்டனால தான் இந்த அட்டை கப்புக்குள்ள இருந்த தண்ணியானது என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. சரி, இப்போ நான் மறுபடியும் இதுக்குள்ள நான் தண்ணி நிரப்புறேன். இப்போ நான் தண்ணி நிரப்பிட்டேன். இப்போ இதே தண்ணி உள்ள அட்டை கப்பை மறுபடியும் தலைக்கு மேலே தூக்கிட்டு தலைகளாக திருப்பினா தண்ணி கீழே விழாம இருக்க வைக்க முடியுமா? முடியாது. சரி, முடியுமா முடியாதான்னு ஒரு சின்ன சோதனையின் மூலமா பார்த்துடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி நான் அந்த தராசு மாதிரி கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த அட்டையில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் மையத்தில் வந்து நான் இந்த அட்டை கப் தண்ணி உள்ள அட்டை கப்பை நான் வைக்கிறேன். நான் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல நான் பிடிக்க போறேன். பிடிச்சிட்டு வேகமாக சுத்த போறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி கீழே சிந்திருக்கிறத பார்க்க முடியுதா? ஏதாவது ஒரு சொட்டு நீராவது கீழே சிந்திருக்கா? இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தவே இல்லை. ஏன் இந்த தண்ணி கீழே சிந்தலை அப்படின்னா, இப்போ இந்த அட்டை எந்த பாதையில சுத்துச்சு? வட்டப்பாதையில. சீரான வட்டப்பாதையில வெவ்வேறு மாதிரி சுத்திட்டு வந்துச்சா? சீரான. அப்ப இந்த அட்டை சீரான வட்டப்பாதையில சுத்துது அப்படின்னா, அப்ப நான் விசை வந்து எங்கிருந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க பிடிச்சிருக்க இடத்துல தான் நான் விசை கொடுப்பேன். அப்ப இந்த அட்டை சுழலும் வட்டப்பாதையின் மையம் தான் நான் பிடிச்சிருக்க இடம். அப்போ ஒரு பொருளை சீரான வட்டப்பாதையில் இயங்க வைக்க தேவையான விசை என்ன விசைனா மைய நோக்கு விசை. அப்போ இந்த அட்டை சீரான வட்டப்பாதையில் சுற்றும் போது நான் பிடிச்சிருக்கிற இடத்துல விசையானது இந்த நூல்கள் வழியாக மையத்தை நோக்கி செயல்பட்டிருக்கு. அப்போ அங்கே செயல்பட்ட விசை மைய நோக்கு விசை. அதே நேரத்தில் இந்த அட்டை வட்டப்பாதையில் சுழலும் பொழுது இந்த அட்டையினுடைய மையத்தில் இருந்த டம்ளர் இருந்துச்சு பார்த்தியா, அந்த டம்ளரின் மீதும் தண்ணியின் மீதும் செயல்பட்ட விசை என்ன விசைனா மைய விலக்கு விசை. அதனால தான் இந்த அட்டையின் மையத்தில் இருந்த அந்த டம்ளர் மீதும் தண்ணி வந்து என்னாகவே இல்லைன்னா கீழே சிந்தவே இல்லை. அப்போ இதன் மீது செயல்பட்ட விசை என்ன விசையா இருக்கும்? மைய விலக்கு விசை. அப்போ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மைய நோக்கு விசை அப்படிங்கிறது ஒரு பொருள் சீரான வட்டப்பாதையில் இயங்கும் போது விசையானது அதன் ஆரத்தின் வழியாக மையத்தை நோக்கி செயல்பட்டால் அது மைய நோக்கு விசைங்கிறதையும், அதே மாதிரி வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய ஒரு பொருளின் மீது விசை மையத்தில் இருந்து வெளிநோக்கி செயல்பட்டால் அங்கு செயல்படக்கூடிய விசை மைய விலக்கு விசை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த பைக்கெல்லாம் ஓட்டுறாங்கன்னு சொன்னீங்கல்ல மரணக்கூண்டு நிகழ்ச்சியில, அந்த பைக் எந்த பாதையில சுத்தம்? மெதுவாவா வேகமாவா? அப்ப சீரான வட்டப்பாதையில அந்த பைக் வேகமா சுத்திட்டு இருக்கும்போது அந்த பைக் ஓட்டுறவங்க மேல செயல்படக்கூடிய விசை என்ன விசைனா மைய விலக்கு விசை. அதனாலதான் அவங்க என்னங்கிறது கிடையாது, கீழே
விழுகிறது கிடையாது. சரி, இதே மாதிரி கோவில் திருவிழாக்களுக்கெல்லாம் நீ போயிருக்கியா? அதுல குடைராட்டினம்னு ஒண்ணு இருக்கு, பாத்துருக்கீங்களா? அந்த குடைராட்டினத்துல விளையாடும் போது கூட அந்த குடைராட்டினத்துல வந்து அந்த சீட்ல நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அது வேகமா சுத்துச்சுன்னா நம்ம வந்து வெளிநோக்கி தள்ளப்படுறோம் பாத்தீங்களா? அதுக்கான காரணம் கூட என்னது? இந்த மைய விலக்கு விசை தான். அப்ப மைய நோக்கு விசை அப்படிங்கிறது ஒரு பொருளை சீரான வட்டப்பாதையில் இயங்க வைக்க பயன்படுது. அதே நேரத்தில் அந்த பொருள் வட்டப்பாதையில் இயங்கும் போது விசை வெளிநோக்கி செயல்பட்டால் அங்கே செயல்படக்கூடிய விசை மைய விலக்கு விசை அப்படிங்கிறது இந்த சொன்னின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.